ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம். வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனியுணர்ந்தால் கொண்டு துப்பாக்கினேனே நம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லிக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும். நடாமோரம் கொடுக்கும் நன்றியை தெரிவித்து காலை நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இனி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ரொம்ப நேரம் தாத்தாமல் உடனே கேள்விகள் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகளை சிறப்பாக்க வேண்டுமோ என்று கேட்டுக்கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நன்றி. இன்று 538வது வாரத்தோட இணைந்திருக்கின்றோம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகத்தை காண நல்ல உற்சாகம். நான் 3 நாளா சரியான பிஸியம்மா. ஓ, கோயில் பூசைகளா? கோயில் பூசை ஒரு பக்கம், நேற்று தேர்தல் விழா எங்க ஐயா? வெம்பிலியில. அது ரொம்ப சிறப்பாக நடக்குதம்மா. அந்த சுவாமி பல பல வருஷங்களுக்கு முந்தி ஒரு குடும்பத்துல ஆண் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வேண்டி, அப்புறம் இந்த சுத்திர பூஜை எல்லாம் எழுதி கொடுத்து ஆண்பிள்ள குழந்தை பிறந்து, அந்த ஆம்புள்ள பிள்ளை பிறந்த நேரம் பக்கத்திலே ஆஸ்பத்திரி இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எழுதி சுகப்பிரசவமாக்கி கொடுத்ததுனால 10,000 பவுன் எனக்கு கொடுத்தாங்க. நான் வாங்கல. கோயிலுக்கு இளவரசர் கோயிலுக்கு அந்த கொடுத்து அந்த 10,000 பவுனால சுவாமி அம்பாள் செய்து மதுரையிலேருந்து செய்து கொண்டு வந்து குமாரையா மகன் தான் முதல் சின்னத்தேர் அந்த கோயில விட்டவன். ஆரம்ப காலம் ஐயா. போல் 10-12 வருஷத்துக்கு மேல. அப்புறம் அவன் தேரெல்லாம் செய்து நேற்று தேர் திருவிழா ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்ல அடியார்கள் கூட்டம், ரொம்ப கூட்டம். ஆனால் இதுக்குதான் சண்டை. ஏன் ஐயா இருந்திருக்கு தானே ஐயா? அவ்வளவு சனங்கள் அம்மா. சுற்றி வர அந்த இடையில பூர்வர்கள் தான் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் தான். எங்கேயோ நிற்பார்கள், அந்த இடையில முன்னுக்கு நிற்பார்கள். அவர்கள் நேற்று கவுன்சிலால அவங்க பரியல் மாதிரி எல்லாம் போட்டு இந்த வீட்டு வாசல்ல. ஆனால் நேற்று 3 விஷயங்கள் ஐயா. அங்கு தேர், இங்கு இங்கு இல்ல, நேற்று இவர்கள் ஹஜ்ஜி பெருநாள், மற்றது இங்கே ஈஸ்டாமில் இருக்கிற பாபா கோயில் ஏதோ ஒரு விசேஷம் நடந்தது. அந்த கோயில்ல இருந்து ரொம்ப வரைக்கும் போனார்கள். அப்போ நிறைய நேற்று நடந்திருந்தது. சந்தோஷம். நேற்று நடராஜர் கோயிலையும் பாலஸ்தாபனமா ரொம்ப சிறப்பா நல்ல நாளா அமைஞ்சது. பாப்போம் யாரும் நல்ல கேள்விகளை கேளுங்க. காலை வணக்கம். அரவணைத்தியால நிகழ்ச்சியை செய்து கொண்டு நானும் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போக வேண்டியது. சரியா, நன்றி. வரவேற்றுக் கொள்ளும். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். உறவுகளுக்கும் வணக்கம் கூறிக்கொள்கிறேன். அந்த ஒரு கதையோட சொன்னதை டக்குனு நீங்க குழப்பிட்டீங்க. இல்ல நேரம் போயிடும் ஐயாவுக்கு. ஐயா அதுவும் ஆன்மீகம் தான். நாங்க கேட்போம். இல்ல ஆன்மீகம்னா அது கொஞ்சம் கூட அந்த வரலாறு சொல்லக்கல கொஞ்சம் நேரம் போகும். ஐயாவுக்கு எப்பவும் கொஞ்சம் லேட்டா தான் கூட. பரவாயில்ல, நாளைக்கு சொல்லலாம், இல்லாட்டி இதுக்கு அப்புறம் பேசுவார். என்னிடம் பெருசா கேள்வி இல்லையே, எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் வர ஒரு வரலாறு தெரிஞ்சுள்ள விரும்புகிறேன். என்னென்ன அந்த பூரி ஜெகநாதன் ஆலயம் என்றது மிக சிறப்பான ஆலயம் என்று நான் ஒரு முறை படித்தேன். எனக்கு அந்த சிறப்புல என்னன்னு தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? மகாவிஷ்ணுடைய கிருஷ்ணாவதாரன் கடைசி முடிவு அங்கு அவருடைய காலை பார்த்து அது ஒரு மான் என்று நினைத்து வேடன் அம்பு எய்யும் போது அவருடைய கடைசி நாளாக அமையுது அன்னைக்கு. அவருடனே அந்த காடுகள் எல்லாம் தீப்பிடிச்சு எரிய இவர் கருகி, யாரு ருக்மணியும் கருகி கடல் தண்ணியாலே அடித்து கொண்டு போய் ஒதுங்கிய இடம்தான் அந்த சுவாமி. இப்படி இடுப்புல கைய வச்சு கொண்டு இருப்பார், பார்த்திருப்பீங்க. காது மீன். அது ஒரிசாவில் இருக்கு. ஒரிசாவில் இருக்கு. அது ஒரு வணங்கக்கூடிய விஷ்ணுவை வழிபாடு செய்பவர்கள். பாண்டுரங்க விட்டல ஹரி நாராயண, அதுதான் பாண்டுரங்க விட்டல. இவ்வளவு சிறப்பானது.
எல்லா குஜராத்திக்காரனும் சரி இந்துக்காரனும் சரி அந்த ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ண பரமாத்மாவை ரொம்ப அருமையான இப்போ தஞ்சாவூர்ல எல்லாம் பெரிய கோயில் கட்டி விட்டுருக்காங்க. ஹரிதாஸ் சுவாமிக்கு ரொம்ப இஷ்டம் அது. நிறைய சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி போட்டுதான் நிறைய இருக்கையா. அதாவது சுக்கிர தெய்வத்தை தான் வழிபாடு செய்து கொண்டே இருப்பாங்க. 1000 தெய்வம் இருந்தாலும் எத்தனை பேங்க் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பேங்க்ல லோன் கொடுக்குறான்னு நீங்க அதுதான் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க. அது போலதான் எந்த தெய்வமானாலும் கருணை முடியாது இருப்பது என்னன்னு சொல்றாங்க. ஏன்னா கருணை முடியவர் அது ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு ஒரு பிரமுகர் பெரிய ஒருத்தர் போய் வழிபட்டார். புராணங்களுக்கு நாங்கள் அடுத்த முறை நாங்கள் சுவாமியை காட்டி உங்களுக்கு சிறப்பான செய்திகளை எல்லாம் தருகிறோம். நன்றி. நீங்கள் நேற்று எங்கெல்லாம் போனீங்க? இந்த வேலையா தேருக்கு திருவிழாக்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. சனி ஞாயிறு எனக்கு போறதுக்கு பெரிய கஷ்டம். சனி ஞாயிறு ஏதோ ஒரு நிகழ்ச்சி செய்வதாக நான் Facebookல பார்த்தேன். இசை சங்கமமாக அமைத்து அதனுடைய திருப்பணி வசூல் பண்ணி அது ஆச்சிய முருகன் கோயில்ல பாதசாரமனக கும்பாச நிதிக்கான ஒரு நிகழ்ச்சி உண்டு. இந்தியாவில இருந்து வாராங்களோ? இல்ல இல்ல இல்ல, எல்லாருமே இங்க உண்டாக்கல. சரியா, சந்தோஷம். பண்ணி தொடரட்டும், நிறைய காசு வரட்டுமா? ஏனையா ஊன்ட்டு அங்கதான் போறது. இங்க இருக்கிற பிள்ளைகளையும் நாங்க பெருமைப்படுத்திக் கொள்வோமே. இந்தியாவில இருந்து ஆரம்பம் தான் நேர்ச்சிக்கு பைசா போறது இல்லையா, வரையில இருந்து சொல்லிடுவேன். இங்க இருக்கிறவர்களுக்கு நீங்க ஓடி திரிகிறார்கள் அங்க இங்க காசை கொடுத்து அவர்களை பெருமைப்படுத்துங்கள். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா தானே ஐயா அந்த பிள்ளைகளை முன்னுக்கு வரும். நிறைய நிகழ்ச்சி அப்படி இந்தியாவில இருந்து வேற நம்ம சொல்லி கூப்பிட்டு நான் பாக்குறதுக்கு கூட போக மாட்டேன். அதுக்குதான் போவார்கள். அது போறாக்களே நாங்க உங்களுக்கு அவ்வளவு காசு கொடுக்குறீங்க, இங்க உள்ள ஊக்கப்படுத்த மாட்டார்கள் இங்கத்தே பிள்ளைகள. இந்தியாவோ இலங்கையோ சுக்குரல்ல கண்ணா இருக்காங்க. அதுதான் போறதுக்கு வாக்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரியே இப்ப இந்த என்னது சென்னையில வந்து இந்த டக்குனு பேர் ஞாபகம் இல்லை, இந்த கொத்தவால் சாவடி எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டீங்க. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு கோயில் இருக்கு, சிவா விஷ்ணு ஆலயம் என்று சொல்லி. அங்க பார்த்தா சின்ன ஒரு லிங்கம் ஒன்று இருக்கு. அந்த லிங்கம் வந்து லவகுசா வழிபட்டதுன்னு சொல்லி அதுக்கு அந்த புராணம் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து சென்னை போனீங்கன்னு சொன்னா கொத்தவால் சாலைக்கு பின்னுக்கு இந்த பக்கம் அரும்பாக்கம் போகிற ரோட்டில் வலது பக்கம் உள்ளுக்கு அந்த ஒரு பெரிய கோயில், அது பெரிய கோயில் அது. ஆனால் பெருசாக தெரியாது வெளியில், இல்லை அது பழைய கோயில்ன்றதால யாராவது மினிஸ்டர் போய் கும்பிட்டா அதுக்கு கோயில் பெருசாகிடும், இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். பற்றியே சிவா விஷ்ணு ஆலயம் அது அந்த அந்த சின்ன லிங்கம் வந்து லவகுசா வழிபட்டதாக அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ரெண்டு கேள்விப்பட்டு அப்புறமே பார்த்தோம் அந்த கோயிலை. நான் அந்த அங்கே இருந்த காலங்களில் இந்த மாதிரியான சில விஷயங்கள். இவங்களை விட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது, அது பிள்ளையார் கோயில் அது. ஆனால் இது ஆஞ்சநேயர் கோயில் பேரை மாற்றாங்க. என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு மினிஸ்டர் வந்து அந்த கோயிலில் ஒரு பெண் மந்திரி அந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் கட்டி 41 நாள் அந்த கட்டி விரதம் இருந்து 41 நாள் கொண்டு தேங்காய் நட்டது அவருக்கு பெரிய பலன் கிடைச்சதாக ஒரு கதை ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு அந்த கோயில் இப்போ பிள்ளையார் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலாக மாறி, ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் தெரியுமா, வளசுவாகம் ஆஞ்சநேயர் கோயிலில் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ பிரபலம் பார்த்தா அந்த தேங்காய் கட்டுக்கட்டாக தொங்கி கொண்டிருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அந்த கோயில்கள் கூட பிரபலம் ஆவதற்கு இப்படி பிரபலம் தேவைப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு ஒரு கவலையான விடயம். நாங்கள் அந்த தேங்காய் கட்டுவதற்கு ஒரு பிரபலத்தை கொண்டு கட்டினார்களா? இல்லை, அதாவது பிள்ளையார் கோயிலில் ஒரு இடத்துல ஆஞ்சநேயர் இருக்கிறார். ஆனால் அந்த அம்மா வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு நேர்த்தி கடன் வச்சு அது அந்த இருந்து அவர் தன்னுடைய உண்மையிலே செய்திருக்கிறார், மனமாற செய்திருக்கிறார். ஆனால் அப்படி அந்த தனக்கு அந்த விரதம் நிறைவானது போனது மினிஸ்டர் ஆயிட்டா, அவ பெரியார் ஆயிட்டா. அந்த கதை வெளியில வந்ததுக்கப்புறம் எல்லாருமே தான் காட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில் என்ற பேர் போய் ஆஞ்சநேயர் கோயிலாக மாறிட்டு கோயில் என்ற மாற்றம் இல்லை, அப்படியே இருக்குது. அந்த பேர் வந்து பேர் போய் ஆஞ்சநேயர் கோயில் பேர் வந்துட்டு வளர்த்தாக ஆஞ்சநேயர் கோயில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுவும் பிள்ளையார் கோயில் தான் அது. பிஸ்னஸ் தான். என்னையா சாக்லேட் ஒன்றுதான் பேர் தான் வித்தியாசம். வேற வித்தியாசம். சரியான
பாப்போம் யாரும் வரானாலும் தொடர்ந்து பேசுவோம் ஐயா. அதே மாதிரி விருவம்பாக்கம் சந்தியில சந்தோஷி மாதா கோயில் ஒன்று இருக்கு ஐயா. பார்த்தா ஆசையா இருக்கும், நம்ம அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப நீங்கள் என்னது சீரடி சாய்பாபா மாதிரி அது ஒரு வெள்ளக்கல்லில் தான் அந்த சீரடி சாய்பாபா எப்பொழுதுமே பிரதிஷ்டை செய்கிறார்கள். அதே மாதிரி தான் சந்தோஷி மாதாவும் இருக்கிறார். அந்த சந்தோஷி மாதா அதே வெள்ளக்கல்லில் தான் அழகாக மிக அழகாக இருக்கும். அந்த சந்தோஷி மாதா விரதம் வந்து ஒரு வித்தியாசமான விரதம். ஏன்னா புளி சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் பெரிய கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. சந்தோஷி மாதா விரதம்ன்றது ஒரு கடுமையான விரதமாக இருக்கிறது. இப்போ ஐயப்பன் விரதம் மாதிரி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சந்தோஷ மாதாய குஜராத்தி அந்த பக்தர்கள் வழிபாடு செய்வார்கள். உப்பு சேர்க்க மாட்டார்கள், எரிவு சேர்க்க மாட்டார்கள். அப்படி ஒரு விரதம் அவங்களுக்கு. அது ஆனால் அவங்க குடும்பத்துல விரதம் இருந்து செய்யறவங்களுக்கு பெரிய அள்ளி கொடுக்கல சந்தோஷ மாதா. வழிபாடுகள் பூஜைகள்லாம் இருக்காது. சந்தோஷி மாதா அவர்கள் குஜராத் மக்கள் தான் கும்பிட்றதானே? குஜராத் மக்கள் தான். ஏன்னா அவங்களோட வழிபாடு வேற, எங்களோட வழிபாடு வேற. ஆனாலும் பிரார்த்தனைகள் அதான் புத்திரம் புஷ்பம் பலம் தூவயம் நல்லா பிரார்த்தனை பண்ணுவாங்க. நல்லா அபிஷேகம் கிடையாது, அலங்காரம் பண்ணுவார்கள், நல்ல நைவேத்தியம் வைப்பாங்க. சந்தோஷ மாதாவை சந்தோஷமா வச்சு கொள்வாங்க. அப்ப யாரும் வராங்கன்னு பாப்போம் ஐயா. நன்றி நன்றி சரவணா. ஆரோக்கிய அம்மா வந்திருக்கா, என்ன சொல்றாட்டு கேட்டுருவோம். நன்றி, வணக்கம். வாங்க ராதிகா அவர்களே, வணக்கம். உற்சாக வணக்கம் மணி அக்கா. உற்சாக வணக்கம் ஐயா. உற்சாக வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் அம்மா வந்து நிக்கிறா. அம்மா உங்களுக்கு ஒரு காட்டு வந்து. சரி சரி சரி. வணக்கம் அம்மா. வாங்க. வணக்கம். கொஞ்சம் வெளியில போனால் அக்கா கிடுங்கிறான்னு நடுங்கிறா. குளிராமா? குளிர் தக்கண்டி இருந்தது. மற்றபடி ஓகே. ஒரு மாதிரி ஃபிளைட்ல தனியா ஏறி வந்துட்டா. இவதான் வாணி அக்கா. நீட்டு சொன்ன நடா மகன் இவர் ஐயா நிகழ்ச்சி. இவர் சர்மானா ஆதவனை வச்சு ஒரு நிகழ்ச்சி செய்தவர் முதலே. பெரியாக்கள் தெரியல. அக்கா நேவி சண்டி இருக்கிறான். வணக்கம் நேவி சண்டி. இவதான் ஐயா இந்த நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த கேள்வி ஒன்று இல்ல வாணியக்கா. நன்றி நன்றி ஐயா. நன்றி வாணியக்கா. நன்றி வணக்கம். நன்றி அம்மா. நன்றி வணக்கம். அப்ப இந்த வாரத்துல ஆனி மாசம் பிறந்தாச்சு. கிழக்குகள் எல்லாம் மாறி இருக்கோமா. கிழக்குகள் எல்லாம் உச்சஸ்தானத்துல இருக்கு. ரொம்ப சிறப்பான இதுகள். இனி உத்திரம் முடிஞ்சு ஆனி உத்திரம் முடிஞ்சு அர்த்த நட்சத்திரங்கள், சித்திர நட்சத்திரங்கள், இப்படியான நட்சத்திரங்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டிருக்கிற நேரத்துல கிரகங்களுடைய தன்மையாலே புதுமனை அமைத்தல், வஸ்துவாகனம், வியாபாரங்கள் போன்ற நல்ல பலன்கள் எல்லாம் வரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறதுமா. வாங்க லக்ஷ்மி அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. எப்படி ஐயா நேற்று தேரெல்லாம் நடைபெற்றது? தேடி தேடி பார்த்த காணல ஐயா. அங்க அவ்வளவு சிரத்துக்கள் என்ன ஐயா காண்றது? அப்படி இல்ல. உங்களோட வீட்டுக்கு முன்னால நல்லா நடந்து எடுத்து சொல்லி நானும் கேள்விப்பட்டேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். சொன்னாங்க. எனக்கு பங்கு பெற்ற முடியவில்லை, அதனால நான் பங்கு பெறவில்லை ஐயா கோயிலுக்கு. கேள்விப்பட்டேன், வந்தவர்கள் சொன்னார்கள் இப்படி இப்படி. நேற்று நாள் ரொம்ப இனியாகவும் சந்தோஷமாகவும் முடிஞ்சது. நல்லா இருந்த ஐயா. நம்ம வீட்டு வாசல்ல இறைவனை வரவேற்று அவருக்கு உபச்சாரம் செய்து பூஜைகளாம் செய்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நல்லா இருந்தா நல்ல மேல கச்சேரி நல்லா நடந்தன்னு சொல்லி சொன்னார்கள் ஐயா. அதுக்கேற்ற மாதிரி
கடவுளர்களால வெதரும் விட்டு அழகான காலநிலையாக இருந்தது நேற்று. வெதர் நல்லா இருந்தது, நல்ல நல்லா இருந்தது எல்லா பக்கம். நேற்று நிறைய விசேஷங்கள் இங்க இஸ்லாமிய மக்கள் இங்கால பாவான இது நடந்தது, திருவிழா மாதிரி ஏதோ செய்தார்கள். முஸ்லிம் மக்களும் ஏதோ அவையும் ஒரு கொண்டாட்டம். அவர்கள் இது நேற்று ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாள் அது ஈலிங் ரோட்ல சரியான கிரவுடட் அந்த எல்லா ரெண்டும் சேர்ந்து. அது நேற்று எங்கட பாக்கல காலையிலேயே நடக்க கோயில்ல ஒரு 1000 பேர்கிட்ட நிற்பார்கள் முதல் பிரேயர்ல. பிறகு 2வது 3வது 4வது நடந்து கொண்டு நான் 5 தரம் தொழுகிறது தானே. அந்த பார்க்க நேற்று அவர்கள் எடுத்து காய பண்ணிக்கிறாரு தெரியல. அம்மா ஆயிரக்கணக்கான அந்த ஒட்டு காலையிலேயே அப்ப அதுல அவர்கள் ப்ரே பண்ணி கொண்டு இருந்தார்கள். பார்க்க நல்லா இருந்தது. அப்ப நேற்று நிறைய விசேஷங்கள். காலநிலை ஒரு கொஞ்சம் காலையில மழை வந்துட்டு திரும்ப ஓடிட்டு உண்மைதான். என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு நேற்று. அப்படி வாரது ஒன்று நல்ல ஒன்றுக்கு நல்ல குளிர்மையா இருந்தது நேற்று. நானும் எனக்கு தெரிஞ்ச வீட்டை சொல்லியிருந்தேன். ஐயாண்ட வீட்டுக்கு முன்னாலும் நல்லா நடக்கும் மழை கச்சேரிகள் அதெல்லாம் நடக்குது. அனைவரும் முந்தி காண்றேன் நான். அப்ப இதே வந்தவர்களும் சொல்லி வச்சேன், ஐயாண்ட வீட்டுக்கு முன்னால போய் பாருங்க, அங்க வந்தா நிக்கிற சனம் விடாது அதோண்டு வாணி இல்லை. அப்பா அந்த ஊர்ல பார்த்த மாதிரி இருக்கும் ஐயா. அதுல வாங்கி சாப்பிட்றதுக்கு நிப்பாங்க நல்ல தட்டுப்பாட்டு கொட்டி தண்டு. அப்படி இந்த சாப்பாட்டுக்கு அடிபடுறாங்க என்னவோ தெரியாவாணி. அது என்ன அந்த பிறப்பு வழக்க பழக்கங்களா இப்ப நாங்களும் சொல்லக்கூடாது அது. ஆனா இப்ப எல்லாருக்கும் தான் அவசரம். இப்ப அவசரப்படுற நீங்க ஏன் வாரீங்க? அவசரம் இல்லை, எல்லாருக்கும் தான் கிடைக்கும். என்ன கட்டாயம் கிடைக்கும். அது ஒரு பிரசாதம்ன்றது யாருக்கும் கிடைக்கும். கிடைச்சாலும் இல்லாட்டிலும் வாங்கினாலும் கொஞ்சம் பிரசாதம் மாதிரி கொடுப்பானே. இல்ல அதுல என்ன வழியா இப்ப நீங்க கியூல முன்னுக்கு போய் நிப்பீங்க சரியா. உங்களோட கதைக்கிற மாதிரி ஒருவர் வருவார், அவருக்கு பின்னால 5 பேர் வருவார்கள். அவ்வளவு பேரும் உங்களுக்கு முன்னாடி பிரசாதம் போயிட்டு பாத்துருக்கிறேன் ஐயா. அது ஒரு இருவரை பற்றி கதையே வேற வந்து முன்னுக்கு 2 பிளேட்டோட சாப்பிட்டு ஓடிட்டு வராமன்ட்டு பார்த்தது எனக்கு நடந்தது ஐயா. இன்னும் ஒரு முறை உங்களோட வாசல்ல ஐயா நான் வந்து உங்களோட வாசலை தாண்டி கொண்டு போய்க்குள்ள குமார் ஐயா சொன்னார் எனக்கு, என்னம்மா ஐயாண்ட வீட்டை பார்த்துட்டு அப்படியே பார்க்காம போறீங்க வாங்கண்டு. சரி ஐயா கூப்பிடுறாருன்னு சொல்லி போட்டு சரி உள்ளுக்கு கொஞ்சம் தள்ளி நிற்போம்னா இல்லை நின்று ஐயா கூப்பிட்டதுக்கு ஐயாவுக்கு ஒரு மரியாதை நான் கொடுக்கத்தானே வேணும். சரி ஐயா அதுல நின்றா. அதுக்கு பிறகு வாணி வந்ததே சனம். அப்பா தள்ளுண்டு இடிச்சு என்னையும் தள்ளி நானும் அதுக்கு அப்பயும் தான் யோசிச்சேன் ஏன் இதுக்குள்ள வந்து பூந்தன் நான் என்ன அந்த ட்ரிங்க்ஸ் கூடி எடுத்து ஊத்தி ஆக்களுக்கு தலையில தள்ளி கிள்ளி. அதுக்கு வாணி நான் அந்த பக்கம் போனா ஐயா வீட்டை கண்டு நானே பார்த்துட்டு அங்க தள்ளி போயிடுவேன். அப்ப ஒருக்கா ஐயா சொன்னாரு உங்களுக்கு நடந்திருக்கு அதே மாதிரி நடந்தா நாங்கள் அதை தவிர்த்து கொண்டு போறது என்ன அனுபவம் தான். அப்ப இதையும் யோசிச்சிருக்கணும். ஒரு ஐயாண்ட வீட்டுக்கு முன்னால எப்படி நடக்குது, நாங்கள் இதை எப்படி நாங்கள் இதை உதாசீனப்படுத்தக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அந்த அப்படி அந்த இதுகள் இல்லவா. நீ என்ன இதை யாருக்கு சொல்றது எப்படி திருத்துறதுன்றதான் ஒரு கேள்வி. தெரியாது தெரியாது யாரு திருத்துறன்னு தெரியாது. சில நேரம் இங்கத்த பிள்ளைகளையே அம்மாக்கள் பழக்கி விடுவார்கள். ஒரு பின்னால வாங்கிட்டு வா அது அந்த பிள்ளை அழுவ போல மாட்டு சிச்சி நீ போ பிள்ளைகளே போய் சொல்ல வைக்கிற தாய்மாரே என்ன செய்யறது. அடுத்தடுத்து எல்லா கோயிலும் திருவிழாக்கள் ஆரம்பிச்சாச்சம்மா. கோபுரத்தில் கொடியேற்றி கொண்டிருக்கிறாங்க. அநேகமாக வைகாசி முடிஞ்சது, ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி வரைக்கும் லண்டன்ல உள்ள எல்லா கோயில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறும். அடுத்தது எந்த கோயில் ஐயா? இங்க ஒன்றையும் காணவே எங்கட பக்கம் அது தெரியல. எங்கட பக்கம் ஆடிக்கு பிறகுதான் வேணும். ஆகஸ்ட்லாம் நீங்க வர்றது முருகன் மார்ச்சம் கோயில். இந்த முறை ஆச்சுவே இல்லையா? ஆச்சுவே கோயில் செய்யல அவங்களுக்கு பாலஸ்தாபனம் நான் வழியாக செய்யலையா. நன்றி நன்றி. ஒரு நாள் மாறி மாறி வேணும் பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. என்னோட ஒரு கேள்வி ஐயா. வைகாசியில மாசி மாதம் தை மாதம் தைல பிப்ரவரி 10ஆம் தேதி மூல நட்சத்திரம் 71ஆம் ஆண்டு பிறந்த ஒரு பெண்ணிற்கு எப்படி ஐயா பலன்கள்? நான் ஜாதகம் பார்க்காம சொல்ல முடியாதம்மா. நீங்க இங்க உள்ள நேரம் கிடைச்சா வாங்க. சரி சரி. அப்ப நான் பஞ்சாங்கம் பார்க்கலாமா? சரி சரி. பொது பலன் என்ன மாதிரி ஐயா இருக்கு? பொது மூல நட்சத்திரமானால் இப்ப பரவாயில்லை. அப்படியா? என்னடா என்ன வயசு? 52 வயசு 52 வயசு. அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லையே எத்தனை மாடு பிறந்தீங்க பிறந்தன்னு சொன்னீங்க?
71. அப்போ நீங்க கொஞ்சம் கவனமா 71 மூல நட்சத்திரம் சொல்லும்போது 7 சனி அட்டம சனியில சுப்பிரதேசம் முடிஞ்சு சூரியதேசம் முடிஞ்சு சந்திரசை செவ்வாய் இப்ப ராகுதசை நடக்கணும். உடம்ப கொஞ்சம் நரம்பு சம்பந்தமான வியாதிகள். அதுதான் ஐயா கேட்டேன். சென்னார்க வாரன் ஐயா சாதகம் கொண்டு வந்திருக்கப்பா. நன்றி அம்மா. கேட்டாங்களே என்னிட்ட கேட்டிருந்தாங்க. நான் ஐயாட கேட்டுட்டு சொல்லணும்னு சொல்லி. நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. உங்கள் நன்றி வாணி. நன்றி. வணக்கம். வணக்கம். நல்ல ஒரு யானை பெண்டன் ஒண்ணு போட்டுருக்கீங்க. என்னன்றையா கண்டுபிடிச்சிங்க? அதாவது அம்மா என்னென்ன பெண்டங்கள் போட்டா என்னென்ன இது இருக்குன்னு. கடவுளே ஐயாக்கு வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சிக்கிறீங்க. சில பேர் கண்ணு போடுவாங்க. கண்ணு இப்ப நான் எங்க எஃப்டிமி தானே, அந்த கண்ணை இந்தியாவில ரொம்ப பேர் செயின்ல கழுத்துல போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் யானையை போட்டு வைப்பாங்க. அப்புறம் எழுத்துக்கள் எண்ணம் எழுத்துக்கள் சொல்ற மாதிரி என்னென்ன பேர்ல ஆரம்பிக்கிறாங்களோ அது சும்மா அப்படி பிளைட் போட்ட மாதிரி கார் பிளைட் போட்ட மாதிரி அதெல்லாம் வடிவில்லை. ஒரு எழுத்து போடலாம். அந்த எழுத்து அவரும் பிறந்த நேரத்துல A லெட்டர் to Z வரைக்கும் நம்பர் இது நம்பர் பிளேட் போட்டா இப்படி கிடக்குறது. சில பேருக்கு இந்த குடி வரைக்கும் தொங்குது. ஒரு ஸ்டைலே ஒழிய வேலை செய்ய ஸ்டைல் இல்லையா காட்ட வலிக்கிறது. அப்ப இந்த மாதிரி சின்ன பெண்கள் யானை முதலை. இப்ப நான் வந்து ரேவதி நட்சத்திரம் நான் யானை போடுறது வச்சிருக்கேன். அப்படியாக ராசிகளுக்கு எல்லாம் சேர்த்து போடுறது. பார்வைக்கு அட்டென்ஷன் பவரா இருக்கும். திருஷ்டியும் போகும். இது சும்மா இந்த சங்கிலி ஐயா நல்ல தாய்வான்ல சிரட்டை இருக்கு. அதை உருட்டி ஓட்ட போட்டு கழுத்துல மாட்டி கொள்வாங்க. திருஷ்டி வராம இருக்கு. நிறைய இருக்குமா திருஷ்டிகளுக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்க வாழ்த்துக்கள். யாரும் வராங்க நான் பாப்போம். என்னத்தை ஐயா சொன்னீங்க? என்னத்தை உருட்டி போடணும்னு சொன்னீங்களா ஐயா? விளங்கவில்லை. சிரட்டை எடுத்து அந்த சிரட்டையில நல்லா உட்கார்ந்து சும்மா இருக்க நேரம் அந்த நிலத்துல தேய்ச்சி ரவுண்ட் ஆக்கி ஒரு கம்மிய அந்த ஊசி பெரிய ஊசி அத நெருப்புல காட்டி தொட்டா ஓட்டி ஆயிடும். அதுல நூலை கட்டி கழுத்துல போட்டு கொண்டால் திருஷ்டிகள் இதெல்லாம் வராது. நல்லது. சரி சரி. அது அந்த அலைவா விக்கிறவங்கள ஐயா அந்த சிரட்டையில வர்றது. அந்த அம்மாச்சி சிரட்டையில காப்பு விக்கிறாங்க, சிரட்டையில மோதிரம் இருக்குது. அது நிறைய விசேஷம். அதாவதுமா இயற்கையாலே விளையிற திரவியங்கள். தோடும் இருக்கு ஐயா. தோடும் அந்த சிமிக்கி மாதிரி போற தோடுகளும் செய்திருக்கணும் அந்த சிரட்டையில. ஆப்பிரிக்காவில உள்ளவங்க எல்லாம் கழுத்துல மாலையா போட்டுருப்பாங்க. அந்த காளமாட்டுக்கு கூட கழுத்துல கட்டிருப்பாங்க திருஷ்டி வராம. சரி சார். நல்லது. திருஷ்டிக்கு நல்லது. நன்றி அம்மா. நன்றி. நன்றி ஐயா உங்களோட தகவல்களுக்கு. நன்றி தகவலுக்கு. இனி நாங்கள் பார்ப்போம். இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள் இருக்கு. இனி எல்லா கோயிலும் திருவிழாக்கள் ஆணை உத்தரவும் முடிந்தது. சில கோயில்கள் இப்ப திருப்பணிகள் தொடங்குகிறார்கள். சில கோயில்கள்ல அடுத்தடுத்து நிறைய கும்பாபிஷேகங்கள்லாம் வர இருக்கு. இப்படியாக லண்டன் மாநகரிலே சிறப்பாக ஆலய வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு யாரும் வராங்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து நாம் பேசுவோம். நீ கிரகப்பிரவேசம் ஒரு நல்ல நாள் அம்மா. அதாவது சித்திர நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் ஏகராசி துளாராசி இன்னைக்கு. அதுவும் சோமவாரம். சோமவாரம் திங்கட்கிழமையில எப்பவுமே திங்கள் ஆணி திங்கள் பங்குனி திங்கள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சோமவாரம் ரொம்ப விசேஷம். அதான் இப்ப பங்குனி திங்கள்னாக்கா யாழ்ப்பாணத்துல பொங்குவாங்க. அம்மனுக்கு பொங்குறது. சில கோவில்கள்ல திங்கக்கிழமை சந்திரனுக்கு பிரீதியாக பொங்குவாங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஏகாதசி என்று சொல்லுவோம். ஏகாதசி நல்ல நாள். ஏகாதசி சொல்லும் போது இன்னைக்கு நல்ல நாள். காலையில 8:59 மணியோட ராகாலம் முடியுது. அப்புறம் 8:51 11 மணி வரைக்கும் சுப நேரம். அப்புறம் 12:45 பிறகு
கொஞ்சம் நேரம், அப்புறம் 1 மணி 1:30 மணிக்கு நல்ல சிறப்பான நிறைவு நாள் நட்சத்திரம். சுவாதி இப்ப இந்த முத்துக்கள்லயும் இந்த முத்துக்கள் விளையிற நேரம் ஆடி முத்து கேள்விப்பட்டீங்க? ஆடி முத்து, முத்துலயே ஆடி முத்து ரொம்ப விசேஷம். இந்த சிப்பியாவது வாயை தொடர்ந்து இருக்கும்போது ஆடி மாசத்துல சுவாதி நட்சத்திரத்துல அதுல வாயில விழுந்தால் அந்த முத்து வந்து ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கு. அதான் ஆடி முத்து சொல்றது. இதெல்லாம் முத்து கடையில வச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆடி முத்து யாரும் வராங்க நான் பார்ப்போம், தொடர்ந்து நாங்க பேசுவோம். நீங்க எங்கேயும் திருவிழாக்கள் நேற்று போகல? இல்லையா ஐயா, இங்கால பக்கம் இல்ல தானே ஐயா. நிகழ்ச்சிகள் நேற்று நிறைய நடந்து அது காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர்கள் ஐயா நேற்று நான் சிறப்பான ஒரு குரூப் வச்சு கூட நடத்தி கொண்டு இருந்தேன். பிள்ளைகள் தான் காலையில இருந்து இரவு வரைக்கும். அவர்களுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை இல்லை செய்வது. பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, கருப்பு சிவப்பு வெள்ளி வெள்ளை, நன்றி, கோல்டால போய் டீப் எல்லாம் போட்டு நன்றி, நல்லா இருக்கு பேக்ரவுண்ட். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அந்த ஒரு அம்மா வந்து எனக்கு நிகழ்ச்சிக்கு முந்தி ஒரு அம்மா வந்தால், இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கும்போது பின்னுக்கு ஒரு படம் ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்துநாதருடைய கடைசி பார்ட்டி நடந்த படம். 13 பேர் விருந்தோம்புறாங்க. அதுல தான் அவருடைய பவர் ஜாஸ்தியாகுது, அதாவது அவருடைய அற்புதங்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் காட்டுங்க, நீங்க இருந்த படமா இருக்கலாம். ஐயா இப்படி எல்லாம் கவனிக்கிறாரப்பா. என்ன சொல்றீங்க நீங்க? உங்களோட பேக்ரவுண்ட் நீங்க இருந்த இடத்தை போடுங்க ஒரு தடவை. நான் இருந்த இடத்தையா? ஐயா அந்த படத்தை பார்த்துக்கா சொல்றேன். தலைவரை மாத்தி காட்டுங்க பாப்போம். ஓ, இயேசு கிறிஸ்துநாதர் கடைசியாக விருந்தோம்பல் செய்த படம் அது. ஆமா, விழாபூசணம் மேல் மாடியில. அதுல 13 பேர் இருப்பாங்க. அதனால 13 நம்பர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 12 பேர் சீடர்களும் இயேசுவும் சேர்ந்திருப்பார்கள். அதுல நேரம் கிடைக்கும் பாருங்க, நான் இங்கேருந்து பைபிள் படிச்சு கொண்டே நான் சொல்றேன். சிறப்பான படம் அம்மா, சிறப்பான படம். நன்றியா. ஆமா, இந்த படம் தான் ஒரு சிறப்பான ராபோசன படம். அநேகமாக வைத்திருப்பாரு எல்லா வீடுகளிலும். நல்லா இருக்கு. அவருடைய நிகழ்ச்சியில அந்த படத்தை தான் பார்த்து கொண்டு 13ஆம் நம்பர் படுக்க கூடாது. 13ஆம் நம்பர்ல பிறந்த ஆக்கள் என்ன செய்யறது ஐயா? ஒன்னும் செய்யலம்மா. இப்ப பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதிக்கு 4 வருஷத்துக்கு தான் பர்த்டே வருது. ஒன்னும் செய்யல. எண்ணம் எழுத்தும் கண்ணன தகும். இப்போ எலுமிச்சங்காய் பிடிக்குதுன்னாக்கா என்ன செய்யுது? 2 சீனிய போடணும், உப்பை போடணும், நல்லா டேஸ்டா வரும். அது மாதிரி இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க கோமேதகம் சொல்லக்கூடிய கல்லு போடுவர். கோமேதகம் அப்படி என்ன? அது ஒரு ஸ்டோன். கோமேதகம் சொல்றது ஒரு ஸ்டோன். அது வந்து ராகுக்கு. இந்த 4ஆம் நம்பர்காரங்கம்மா டென்ஷன் அம்மா. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, முடிவு எடுக்க மாட்டாங்க. அது எண்ணம் எழுத்து கண்ணனத்தா அது சொல்லாவும். ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்கன்றது 2-3 பேரை பார்த்தா. அதுதான் இந்த 4ஆம் நம்பர் செய்யற மேல. அதுக்குதான் கோமேதகம் போட வேணும். பசு அந்த கல்லை கொண்டு போயிட்டு பசுடைய மூத்திரத்தில் ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டு போட்டா அந்த கல்லு தெரியாது, டிசப்பியர் ஆயிடும். அதுவும் இதுவும் ஒரே கலர். எங்களுடைய குடும்பத்திலும் 13ஆம் ரத்ன பரீட்சை, இந்த நவரத்னங்களை பரீட்சை செய்யறதுக்கு ஒவ்வொரு விதி சொல்லப்படுது. கோமேதகத்தை கொண்டு போய் கோசலத்துல போட்டா தெரியாது. அப்போ வோல்டேஜ் பவர் ஏறுது. அது மாதிரி மாணிக்கம், மரகதம், வைரம் இதுக்கெல்லாம் பரீட்சை இருக்கு. அதாவது கல்லுக்கு இந்த எல்லா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான ஒரு பாட்டு. ஆனாலும் இந்த பெரிய வோல்டேஜ் இல்லாட்டியும் இந்த மாதிரி அதுகளுக்கு பரீட்சை வச்சு சுத்தப்படுத்தும் போது பாலில், தயிர்ல, கோமயம், கோசலத்தில் இதெல்லாம் கழுவி வந்தாச்சுன்னா
ஒரு சொட்டாவது பெட்ரியால சார்ஜ் ஆகும் கல்லு. அதுக்கு வேண்டி லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்க வேண்டாம். கண்ணாடி கல்லானாலும் வேலை செய்யும். எங்களுடைய மருமகன் தகப்பனாரும் 13ஆம் தேதி தான் பிறந்திருக்கிறார். அவருக்கு இப்போது 74 வயசு ஆயிட்டுது. நல்ல மிகவும் அமைதியான ஒரு மனுஷன், நல்ல அமைதியான. 4ஆம் நம்பர் எப்போது 4 மாசம், இந்த 4ஆம் நம்பரும் மாசமும் வருஷமும் கூட்டி கொண்டு வந்தால் 4க்கு ஒன்றாக அமைஞ்சிட்டால் ரொம்ப விசேஷம். அவர் பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி பிறந்திருக்கிறார். அவர் 74 வயசு. இப்ப நல்ல நம்பர்களை கூட்டணும். கூட்டி பார்த்தா 1லேருந்து 9க்குள்ள வாரங்கள்ல இந்த 4ஆம் நம்பர் வந்து ஒரு கடல் மாறியம். கடல், அதுல முத்து எடுத்துக்கொண்டே இருக்கலாம் என்ன. ஆனா அது 4ஆம் நம்பருக்காக முயற்சி செய்ய வேணும். அதுதான் நல்ல நல்ல ஓஞ்சே இருக்க மாட்டார். நல்ல முன்னேற்றமான மனுஷன். எண்ணம் எழுத்தும் கண்ணன தகும். அது வராக நாள் பாப்பம் தொடர்ந்து பேசும். இன்றைய நாள் இணைய நாளாக அமைந்து கொண்டு போய்கொண்டிருந்து நிகழ்ச்சிகள்லாம் நிறைய, எல்லா இடம் கலை நிகழ்ச்சி, டான்ஸு, வயலின், இப்படியாக இசை விழாக்கள், அரங்கேற்றங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு. ஏன்னா வெயில் காலம் வந்தாச்சு. ஆனா இன்னும் குளிர் போக இல்லையேம்மா. இன்னும் ஒரு மாசம் 15 நாள் இந்த வெதர் நல்லா மாறி எல்லா பகுதியிலும் திருவிழாக்கள் நடக்கும்போது சூரியனுடைய பிரகாசம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்றோம். யாரும் கேட்டுக்கொண்டா வாங்க பேசுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். நான் அப்படியே பூசைக்கு போக வேண்டியது. சரியா? கேட்கிறவர்கள் கேள்விகள் இருந்தால் வந்து சேர்ந்து கொள்ளலாம். சரி. நேற்று இந்த தேர் திருவிழாக்குள்ள ஒரு அம்மா வந்தா. என்னம்மா தேர் திருவிழாக்குள்ள ஒரு அம்மா வந்தா, எல்லாம் கடைசியா வந்து காலில் விழுந்தா. என்னன்னு கேட்டார். ஐயா 2-3 வாரத்துக்கு முந்தைய வந்தேன், எனக்கு வீடு அமையவே இல்லைன்னு நீங்க சுக்கரனுக்கு விளக்கு வைக்க சொல்லிங்க. இப்ப வீடு வாங்கிட்டோம், பாலும் காய்ச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அதாவதுமா மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு தான் எங்களை ஏஜெண்டாக கடவுள் படைச்சிருக்கார். காசடிக்கிறதுக்கு இல்லை. மக்களுக்கு உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேணும். அப்ப நாங்கள் வாரம் அடியார்களுக்கு எல்லாம் கோயில் வந்தா தள்ளி நில்லு அப்படி இப்படி விரட்டாமல் அன்பாக அவங்களை கூப்பிட்டு என்ன வேணுமோ அர்ச்சனை செய்தாலும் வாங்க செய்தாலும். அன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து சொல்றது, ஐயா நீங்க நூல் கட்டி நான் டாக்டருக்கு பாஸ் பண்ணிருக்கேன். இறைவன் கொடுத்த மந்திரங்கள் அனைத்தும் அம்மா மக்கள் சேவைக்கு தானே. உண்மைதான். இறைவனுடைய நாங்கள் எல்லாம் படிச்சது எதுக்கு? மக்கள் சேவை மகேசன் சேவையாக இருப்பதற்கு தான் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு 5 நிமிஷத்துல நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? விட்டுக் கொள்ளலாமா? வரலாம். வாங்கோ வாங்கோ என்று சொல்லிக் கொள்வோம். இனியது கேட்கின் வடிவது வேறோ இனிது இனிது ஏகாந்தம். ஏகாந்தம்னா தனிச்சிருக்கோடுமா. எங்கேயா உட்கார்ந்து இருந்தா பிரச்சனை இல்லை. உட்கார்ந்தபடியே ஜபம் பண்ணி எந்த 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 தேவதையானாலும் எந்த தெய்வமானாலும் மனசார உங்க மனசுல என்ன இருக்கோ அதை பிரார்த்தனை பண்ணுங்கோ. உடனே அவர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்கு அருள் செய்வார். இப்ப நாங்கள் 6 தளந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வப்பை குருசை தனியேன் வாழ்க, குக்குடம் வாழ் செவ்வேள் ஏரி மஞ்சை வாழ்க, ஆனந்த கடக்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்தோடு சிறப்பித்த அனைவருக்கும் நடாமோனுக்கும் நன்றி 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 ஐயா. வணக்கம். இன்று வாரம் 538 இணைந்திருந்தோம். மிக சிறப்பு. மிக்க நன்றி. வீட்டுக்காரருக்கு உங்களை வாழ்த்துக்களை சொல்லுங்க கொள்ளுங்கள் ஐயா. நன்றி. வீட்டு நன்றி நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலந்தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்து இன்று வாரம் 538 நிறைவு செய்து வைத்திருந்தார். மிகுந்த நன்றி. வாழ்த்துக்களை கூறியபடியே அடுத்த வாரம் 539 சந்திப்போம். நன்றி. வணக்கம்.